நெருங்கி உட்காருங்க. பின்னாடி வரவங்க தவிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல முன்னாடி வாங்க. நீங்களே அதை பார்த்து ரெடி பண்ணிக்கணும். நல்லா வாங்க, சீக்கிரம் முன்னாடி வாங்க. இயேசுவை பார், கதரும் உன் தேவனை பார். கல்வாரியில் இயேசுவை பார், கதரும் உன் தேவனை பார். கலங்காதே கதராதே, கலங்காதே இயேசுவை பார், கதரும் உன் தேவனை பார். கல்வாரியில் இயேசுவை பார், நோக்கி பார்ப்போம் அவரை, கதரும் உன் தேவனை பார். கடைசி ராவினிலே ஹல்லேலூயா, உங்களுக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட போவதின் அடையாளமாக மாம்சத்தையும் ரசத்தையும் அப்பத்தையும் ரசத்தையும் கையில் எடுத்து உங்களுக்காக சிந்தப்படுகிற என் மாம்சமும் என் சரீரமும் என்று சொல்லிக் கொடுத்தார். ஓ, அதனாலே நாம் ஜீவன் அடைந்தோம். எல்லாரும் தேவனே இயேசுவே கடைசி ராவினிலே கத்தரிசு கதறினாரே. கடைசி ராவினிலே கத்தரிசு கதறினாரே. அப்பமும் திராட்சை ரசமும் கரங்களிலே கொடுத்தாரே. அப்பமும் திராட்சை ரசமும் கரங்களிலே கொடுத்தாரே. என் மாம்சம் இது என்றார், என் ரத்தம் இது என்றார், என் ரத்தம் இது என்றார். கல்வாரியில் இயேசுவை பார், கதரும் உன் தேவனை. கரங்களை தட்டி எல்லாரும் இயேசுவை அடிக்கப்பட்ட ஆமென், கதரும் உன் தேவனை பார். கல்லர்கள் மத்தியில ஒரு கல்லனை போல பாவமே அறியாத குற்றமே செய்யாத ஆண்டவர் ஹல்லேலூயா தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். அடிக்கப்படும் ஆட்டை போல சத்தமிடாமல் தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார். உங்களுக்காக எனக்காக அவருக்காக இந்த காலை வேளையிலே நம்முடைய வாயை திறக்காமல் இருக்கலாமா? இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கல்லர்கள் கரங்களிலே கல்லர்கள் கரங்களிலே தன்னையே அர்ப்பணித்தாரே. கன்னத்தில் அடிக்க முள்முடி சூட்டிட, கன்னத்தில் அடிக்க முள்முடி சூட்டிட, பெரும் வேதனை அடைந்தாரே. திரு ரத்தம் சிந்தினாரே, திரு ரத்தம்
நீலம் போல உடல் முழுதும் காயத்தினாள், புலப்பட்ட நீலம் போல உடல் முழுதும் காயத்தினாள், தள்ளாடி தடுமாறி தரையில் விழுந்தாரே, தள்ளாடி தடுமாறி தரையில் விழுந்தாரே, குருசை சுமந்தாரே, கொள்கதாயினாரே, கொள்கதாயினாரே, கல்வாரியில் இயேசுவை பார், கதரும் உன் தேவனை பார். கல்வாரியில் ஆமென் இயேசுவை பார், கதரும் உன் தேவனை பார், கலங்காதே பதறாதே, கலங்காதே பதறாதே, உன் பாவங்கள் சுமந்தாரே, நம் பாவங்கள் சுமந்தாரே, கல்வாரியில் இயேசுவை பார், கதரும் உன் தேவனை பார், ஆமென், கல்வாரியில் இயேசுவை பார், கதரும் உன் தேவனை பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணாலும் பொறுத்துக்குவாங்க, ஆனால் திடீர்னு பேசிகிட்டே இருக்கும்போது கன்னத்தில் ஒருத்தர் அடித்தா எவ்வளோ ஒரு இன்சல்ட்டாக இருக்கும், அப்படி தானே? ஏன் அடிச்சிங்க? ஹல்லேலூயா, எதுக்கு அடிச்சிங்க? ஹல்லேலூயா, மறுபடியும் அந்த இடத்துல நிற்க அந்த மனிதனை நம்ம ஃபேஸ் பண்ண எவ்வளோ நம்ம ஸ்தோத்திரம் தயங்குவோம். ஆமென். வரவங்க போகிறவங்க எல்லாம் ஆண்டவரை கன்னத்தில் அடித்தாங்களோ நினச்சி பார்க்குறீங்களா? அந்த இடத்துல நம்ம வச்சு நினச்சி பார்ப்போம். ஹல்லேலூயா, வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள். ஹல்லேலூயா, தூஷிச்சாங்க, நீ தேவகுமாரனானா இறங்கி வா. ஹல்லேலூயா, மாம்சம் போராடி இருக்கும் அவர்கிட்ட, அப்படி தானே? ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் தன்னையே அடக்கி ஒடுக்கி இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம், பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கும் இந்த பூமியிலே கொஞ்ச காலம் பாடு, ஹல்லேலூயா, கொஞ்ச காலம் உபத்திரவப்படுவீர்கள், அப்பொழுது பூரணமாய் பின்பு நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாடு இல்லாமல் சிங்காசனம் இல்லை. ஹல்லேலூயா.